ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து காட்டு யானம் அரிசி, அதுக்கப்புறம் வந்து சிவப்பு பச்சரிசி, இது ரெண்டையும் சேர்த்து எப்படி இட்லி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு காட்டு யானம் அரிசி எடுத்துக்கிட போகிறேன். இதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு சிவப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ இதே இதில் கலந்துடலாம். இப்போ 2 கப் அளவுக்கு அரிசி போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கூட வந்து உளுந்து போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த உளுந்து கூட 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். இப்போது இட்லி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வர்றதுக்காக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அதுவும் சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போவே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அரிசி பருப்பு ரெண்டையும் ஊற வச்சுருக்கோம். இது வந்து உளுந்து அரைச்சிட்டு இருக்கும்போது இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிட்டு ஊற வச்சோம்னா மட்டும் போதும். இப்போ இதெல்லாம் ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அரிசி பருப்பு அவல் எல்லாமே ஊறிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம். நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவளையும் உளுந்தையும் போட்டு அரைக்க போட்டிருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா இது கூடயே வந்து நம்ம அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து கம்மியாக தான் அரைக்க போட்டிருக்கேன், அதனால ஓகேவா. இப்போ இது கொஞ்சம் உளுந்து நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுட்டு இப்போ இது கூடயே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம இட்லி ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் அரைச்சி உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம இட்லி ஊற்றலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிடிச்சிட்டு இப்போ இது நம்ம இட்லி ஊற்றிடலாம். இதை முதல்ல நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இதை அவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இட்லி அவிஞ்சிட்டோன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை, சூப்பராக அவிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோடனே நம்ம இட்லி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹெல்தியான நம்மளுக்கு காட்டு யானம் சிவப்பரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நான் பூண்டு சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.